உன்னோட சின்ன வயசுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விளையாட்டு பொம்மை? விளையாட்டு பொம்மையா? நாங்கள் விளையாண்டதா? ஆமா, நீங்க விளையாண்டது. நாங்கள் விளையாண்டது வந்து மெயினாக என்ன அப்படின்னா, சைக்கிள் டயர் இருக்குல்ல, ஆமா. அதை எடுத்து நாங்கள் அது வண்டி ஓட்டுவோம். சூப்பர். அதுக்கப்புறம் வந்து நொங்கு இருக்குல்ல, அந்த நொங்கெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு 2 நொங்குல ஒரு குச்சி அணுகுட்டி 2 டயர் மாதிரி ஆக்கி ஒரு கவட்டை மாதிரி ஒரு குச்சி வச்சு தள்ளிட்டே ஓடுவோம். வெயிலோட விளையாடி அது மாதிரி வெயிலோட அந்த மாதிரி. ஈவினிங் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஜோதிகா மேடத்துலேருந்து நம்ம விக்ரம் சாரு, தரணி சாரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அத்தனை பேரையுமே கூப்பிட்டு பெரிய கேக் வாங்கி வச்சு போட்டு அங்கே வெட்டி எனக்கு ஊட்டினாங்க. அதுதான் முதல்ல நான் பர்த்டே ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு இப்படி ஒரு செலிப்ரேஷனை கொண்டாடினது. அதில் ஒரு வாத்தியார் ஒருத்தர் இருக்கிறார். அவரை பார்த்தா தான் சின்ன வயசில் வந்து அவரை பார்த்தா தான் பயம். எதனால பயம்? எதனால பயம்னா, அவன் ஏன் இந்த இத்தனை மணிக்கு வர்றான், நீங்கள் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, பேச மாட்டேங்கிறீங்கன்ட்டு வீட்டுக்கே வந்து சொல்லிட்டு போயிடுவார், திட்டுவார். ரோட்டில் பார்த்தாருன்னா வேற சந்தில எல்லாம் நான் போயிடுவேன் அவர் வராரு அப்படின்னா. நீங்கள் உங்கள் டேடி, அதாவது நம்ம ஷோ நேமே காட்ஃபாதர்ல, எப்போவுமே நார்மலாக என்னன்னா ஒரு செலிபிரிட்டி வராங்கன்னா அவங்க கிட்ட வந்து அவங்க ஃபாதரை பற்றி கேட்டுட்டு விட்டுருவோம். இப்போ ஒரு செலிபிரிட்டி வந்து அவங்க ஃபாதர் கிட்ட டைரக்டா Q&A கேட்க போறீங்க. கொஸ்டின் ஆன்சர். ஓகே, வில் சி எந்த மாதிரி இருக்குன்ட்டு பார்ப்போம். ஓகே, கண்டிப்பா. ஓகே சார். அனைவருக்கும் வணக்கம். வசந்த் சேனலுக்கு அன்புடன் உங்களை அழைக்கின்றேன். என் நிலைமை எப்படிலாம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? பவித்ரா ஆங்கர் அக்கா எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து மாட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு காமெடி ஆக்டர் செலிபிரிட்டி தான் பார்க்க போகிறோம். தி ஸ்பெஷல் காட்ஃபாதர் கொட்டாச்சி அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம் வசந்த் டிவி நேயர்களுக்கு. வணக்கங்க மேடம். வணக்கங்க சார். இன்னைக்கு வந்து உங்ககிட்ட வந்து ஒரு சில ஸ்பெஷலான கேள்விகள் வந்து என்னோட சார்பாக கேட்க போகிறேன். ஹோட்டல் ஃபுட்டு மாதிரி ஸ்பெஷல் எல்லாம். இப்போ உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்க போகிறேன். உன்னோட சின்ன வயசுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விளையாட்டு பொம்மை? விளையாட்டு பொம்மையா? நாங்கள் விளையாண்டதா? ஆமா, நீங்க விளையாண்டது. நாங்கள் விளையாண்டது வந்து மெயினாக என்ன அப்படின்னா, சைக்கிள் டயர் இருக்குல்ல, ஆமா, அதை எடுத்து நாங்கள் அது வண்டி ஓட்டுவோம். அதுக்கப்புறம் வந்து நொங்கு இருக்குல்ல, அந்த நொங்கெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு 2 நொங்குல ஒரு குச்சி அணுகுட்டி 2 டயர் மாதிரி ஆக்கி ஒரு கவட்டை மாதிரி ஒரு குச்சி வச்சு தள்ளிட்டே ஓடுவோம். வெயிலோட விளையாடி வெயிலோட அந்த மாதிரி பார்த்தீங்களா அந்த படத்துல? அது மாதிரி தான் எங்களுக்கு மேக்ஸிமம் எங்கள் வீட்டிலலாம், நம்ம வீட்டில் யாருத்தங்க எனக்கு வாங்கி தருவா டாய்ஸ் எல்லாம். அதனால இதுதான் நாங்களே தயார் பண்ணிக்கிறது, ஓட் டாய்ஸ். நெக்ஸ்ட்டு, இப்போ இவ்வளோ வருஷத்தில் வந்துட்டு உன்னோட பர்த்டேல நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ண ஒரு பர்த்டே? அப்படியா? பர்த்டே வந்து நான் கொண்டாடினதே கிடையாது. அந்த 4 டேட்டு எனக்கு தெரியும். ஆனால் ஒரு நாள் என்னென்னா தூள் படம் ஷூட்டிங்கில் தங்க. ஓகே. அப்போ ஃபோனில் தூள் பட ஷூட்டிங் அப்போ வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறப்போ நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட அவர்கிட்ட சொல்கிறேன், யாருன்னே தெரியலன்னே, இன்றைக்கி என்னோட பிறந்த நாளுக்காக எனக்கு யாரோ மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்படியா? என்ன டேட்டு கொட்டாச்சு உன்னோட பர்த்டே அப்படின்னாரு. 6வது மாதம்னே 26ஆம் தேதி. என்ன இன்னைக்கு தான்டா அது அப்படின்னாரு. இன்னைக்கு தானா அப்படின்னு ரொம்ப இதாக இருந்தது. சரி, ஓ இன்னும் கரெக்டாக தான் அனுப்பிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பார்த்தா ஈவினிங் வந்து சாயந்தரமப்போ கொட்டாச்சி கூப்பிடுங்கன்னு சொல்லி போட்டு ஈவினிங் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஜோதிகா மேடத்துலேருந்து நம்ம விக்ரம் சாரு, தரணி சாரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அத்தனை பேரையுமே கூப்பிட்டு பெரிய கேக் வாங்கி வச்சு போட்டு அங்கே வெட்டி எனக்கு ஊட்டினாங்க. அதுதான் முதல்ல நான் பர்த்டே ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு இப்படி ஒரு செலிப்ரேஷனை கொண்டாடினது. அது அந்த ஃபோட்டோஸ் கூட நான் பார்த்துருக்கேன். அது வந்து ரோல் இருக்குல்ல, கேமரா ரோல், அதில் தான் அப்பா வந்து சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அவரோட மெமரி பீரோவே இருக்குது. அதெல்லாம் அப்பப்போ நோண்டி பார்க்கும்போது நான் அது ஒரு நாள் பார்த்தேன். அதுதான் என்னோட முதல்ல என்னோட பர்த்டே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பெரிய கிராண்டாக கொண்டாடி என்ஜாய் பண்ணது அது. ஓகே. அடுத்து உன்னோட ஃபேவரட்டான ஒரு டீச்சர் அண்ட் எதனால் அவங்க ஃபேவரட் அப்படின்னு சொல்லுங்கள். ஸ்கூலுக்கு எனக்கு ஃபேவரட்டான டீச்சர் வந்து நான் படிக்கிறப்ப வந்து புஷ்பவள்ளி டீச்சர்னு ஒரு டீச்சர். புஷ்பவள்ளி டீச்சர்? ஆமாம். அந்த புஷ்பவள்ளி டீச்சரும் நான் அம்மா பாட்டி அம்மாவும் ஒன்றா படித்தவங்க. அவங்க டீச்சர் ஆகிட்டாங்க. அவங்க டீச்சர் ஆகிட்டாங்க. ஆனால் ஃப்ரெண்டு அவங்க 2 பேரும். நான் ஸ்கூலுக்கு வந்து அம்மா வேலை செய்கிறப்போ அம்மா கூட தான் இருப்பேன்.
என்னை கொண்டு போய் நான் புஷ்பவள்ளி தான் இருப்பான்னு நினைக்கிறேன், இரு அப்புறமா போகலாம் அப்படின்ட்டுருவாங்க. காலையில் 8 மணிக்கெல்லாம் போக மாட்டேன், நான் ஸ்கூலுக்கு 9 மணிக்கெல்லாம் போக மாட்டேன். நான் போகிறதே 11 மணிக்கு தான் போவேன். போன உடனே என் பாக்கில் பையை வச்சு போட்டு அங்கே ஒரு சொம்பு இருக்கும், அந்த சொம்பு எடுத்து நல்லா கழுவிட்டு டீ வாங்க போயிடுவேன். போய் டீ வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு டீ கொடுத்துட்டு வடை கொடுத்துட்டு அங்கே பக்கத்தாலேயே உட்காந்துட்டு ஜாலியாக இப்படியே இருப்பேன். படம் ஏதாச்சும் வரையணும்னா என்னை வரைய சொல்லுவாங்க. நான் நினச்சா போகலாம் வரலாம் ஸ்கூலுக்கு. நான் வந்து ப்ரேயரில் வந்து ஒரு டைம் 2 டைமாக தான் நின்றுருக்கிறேன் நான் படிக்கிற காலத்தில். ஆமாம், எப்பவுமே ப்ரேயரில் நின்னதே இல்லை. எதனால புஷ்பவள்ளி டீச்சர் ரொம்ப பிடிக்கும்? அதுதான் இந்த மாதிரி நம்ம வந்து போகிற எப்போ வேணாலும் இஷ்டத்துக்கு போகலாம் வரலாம். லேட்டா இவ்வளோ லேட்டு, இப்படி லேட்டாக வந்தா உங்கள் அம்மாவை கூப்பிட்டு வரணும், உங்கள் அப்பா கூப்பிட்டு வரணும் அப்படிலாம் கேட்கவே மாட்டாங்க. நான் பார்க்கல போகலாம். சின்ன குழந்தையில இருக்கும்போது எனக்கு இந்த விஷயத்த பார்த்தா ரொம்ப பயம் அப்படின்னா எது? சின்ன விஷயத்துல எனக்கு சின்ன வயசுலயா அதில் ஒரு வாத்தியார் ஒருத்தர் இருக்கிறார், அவரை பார்த்தா தான் சின்ன வயசில் வந்து அவரை பார்த்தா தான் பயம். எதனால பயம்? பயம்னா அவன் ஏன் இத்தனை மணிக்கு வர்றான், அவன் நீங்கள் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க பேச மாட்டேங்கிறீங்கன்ட்டு வீட்டுக்கே வந்து சொல்லிட்டு போயிடுவார், திட்டுவார். ரோட்டில் பார்த்தாருன்னா வேற சந்துல எல்லாம் நான் போயிடுவேன் அவர் வராரு அப்படின்னா. அவர் பார்த்தா நம்மளுக்கு பயம் இருந்தது. அதாவது இப்போ என்னோட மேத்ஸ் சார் பார்க்குற மாதிரி உங்களுக்கு அவர் வந்து ஸ்கேலில் அடி பிச்சிருவார், வயிற்றை பிடிச்சி கிள்ளுவார், ஒரு மாதிரி பண்ணுவார். ஓகே, நெக்ஸ்ட் வந்து உங்களோட பாட்டி தாத்தாவோட பேர் என்ன அண்ட் அவங்க வந்து அவங்களோட வயசுல என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாங்க? எங்கள் தாத்தா வந்து குதிரை வண்டி ஓட்டிகிட்டு இருந்தார். அவர் பேர் கருப்பையா. ஆமாம். எங்கள் பாட்டி பேர் வந்து பழனி அம்மா. நாங்கள்லாம் கூப்பிட்றது வந்து எங்கள் பாட்டி. ஆமாம், எருமைகள் நிறைய வச்சுருந்தாங்க, அதனால எருமையாத்தா. இன்னொரு ஆத்தா வந்து மில்லுக்கு போயிட்டு இருந்தாங்க, அதனால வந்து அங்கே மில்லாத்தா எருமையாத்தா. எருமையாத்தாவை வந்துட்டு 100%க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? 100%க்கு 100% எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு உங்களோட சின்ன வயசுல நீங்க இது திருட்டுத்தனமா ஏதாவது நாய்க்குட்டியோ இல்லை பூனையோ வளர்த்துருக்கீங்களா? நாய்க்குட்டி வளர்த்திருக்கேன். எனக்கு கதை சொல்லு. பயங்கரமான கதையாச்சு இது, சொல்லுங்க டக்குன்னு. அப்பாவுக்கு வந்து அதாவது தாத்தாவுக்கு வந்து அப்பாவுக்கு வந்து நாயெல்லாம் பிடிக்காது. அவர் நல்லா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற கேரக்டர், நல்லா வேலை செய்கிறவர். ஓகேவா? நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், பள்ளிக்கூட விட்டு சாயந்தரம் வரப்போ ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணுவோம், பாலத்துக்கிடையே வந்து ஒரு நாயகத்துல சவுண்டு கேட்குது. என்னடா சத்தம் கேட்குதுன்னு சொல்லி போட்டு இறங்கி குனிஞ்சு பார்த்தா நாய் குட்டி போட்டிருக்குது. எல்லா குட்டியிலும் இருக்குது, தாய் இல்லை, அந்த அம்மா நாய் இல்லை. என்ன பண்ண, என் பாக்கில் போய் ஒரு குட்டி எடுத்து பைக்குள்ளே போட்டு கொண்டு போய் வீட்டில் காட்டுறேன், அம்மா அக்காட்ட எல்லாம் காட்டுறேன். சரி நல்லா இருக்குடா, எங்கேருந்து எடுத்து கொண்டு கொடுறாங்க, அம்மாட்ட பால் குடிக்க வேண்டாம், ஏன்டா எடுத்துகிட்டு வந்த ஆச்சா பூச்சான்னு திட்டுறாங்க. இல்லை நான் போய் கொடுக்க மாட்டேன், நான் வச்சுக்குவேன், நான் தான் வளர்த்துவேன், நான் தான் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு சொல்லி வச்சுருக்கிறேன். தாத்தா அப்பா வந்துட்டார். அப்பா பார்த்தாருன்னா எனக்கு செம்ம பயம். உடனே வாய்ப்பாடு எடுத்து வச்சு போட்டு படிக்கிற மாதிரி நடிச்சிருக்கிறேன். ஏன்னா அப்போ தான் அவர் வந்து 1 ரூபா அல்வா வாங்கிட்டு வந்தால் கொடுப்பாரு, ஆனால் வாங்கிட்டு வந்திருப்பார். நம்ம படிக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா என்ன படித்தவா அதெல்லாம் படித்ததெல்லாம் என்கிட்ட சொல்லு அப்படின்பாரு. சொன்னால் தான் கரெக்டாக அந்த அல்வா நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது நாய்க்குட்டி வேற உள்ளே வச்சுருக்கிறேன். நாய்க்குட்டியை எப்படி வச்சுருக்கிறேன்னா, அப்போல்லாம் வந்து பெட்டி இதெல்லாம் போட்டு துணியெல்லாம் வைக்கிறதுக்கு அப்படியெல்லாம் இல்லை. என்ன பண்ணுவாங்க, துணியெல்லாம் மொத்தமாக போட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டி அங்கங்கே வச்சுருப்பாங்க. நான் ஒரு துண்டுக்குள்ளே அது நாய்க்குட்டி வச்சு சுற்றி அந்த துணிக்குள்ளே போட்டு அந்த துணியெல்லாம் மேலே போட்டு ஒரு இது போட்டு கட்டி மூட்டையை தூக்கி மேலே வச்சுட்டேன். இப்போது வெளியில் உட்காந்து படிச்சுட்ருக்கேன், எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இவன் நான் நெல்லிறேன், அதுக்கு போகணும் இங்கே போகணும் அப்படின்ற. என்னடா நெல்லிற, அது என்ன அப்படின்றாரு. ஆன்றேன். எனக்கு அல்வா கூட வேண்டாம், என்னை விட்டுருக்க, நான் போய் நாய்க்குட்டியை பார்க்கணுங்கிற மாதிரி. ஏன்னா செத்துருச்சு. அது வந்து துணியில் போட்டு கட்டின உடனே கத்துறக்கும் கூட முடியாமல் ரொம்ப இது பண்ணிட்டு இருக்குது. அப்புறம் என்ன பண்ணிட்டேன், இவர் அங்கே உட்காந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுக்கு அப்படியே படுத்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா அதெல்லாம் எடுத்துட்டேன், கொண்டு போய் அந்த அம்மா கிட்ட விட்டுட்டு அப்பப்போ போய் பார்த்துட்டு அதுக்கிட்ட நான் கொண்டு போகிறதெல்லாம் கொடுத்துட்டு பண்ணிட்டு அப்படி பண்ணேன்.